بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال الله تعالى في القرآن الحكيم: اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. وقال الله أيضا: والخيل والبغال والحمير لتركبوها زينة ويخلق ما لا تعلمون وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பித்அத்தும் மௌலிதும் என்பது எனக்கு தரப்பட்ட தலைப்பு. இந்த பித்அத்தை பற்றி பேசினாலே அதில் மௌலித் என்பது தன்னாக உள்ளடங்கிக் கொள்ளும். பித்அத் என்பது ஒரு விரிவான ஒரு தலைப்பு. ஆனாலும் அதை சுருக்கமாக பித்அத் என்றால் என்ன என்பதை புரிய வைத்துவிட்டு குறிப்பான பித்அத் ஆகிய மௌலிதை பற்றியும் நாம் ஒரு பார்வை பார்க்கலாம். பொதுவாக நம்முடைய கடந்த காலம் சற்றேறக்குறைய 20 ஆண்டு காலமாக இஸ்லாமிய ஏகத்துவ பிரச்சாரத்தை நாம் செய்து வருகிறோம். இதில் எத்தனை வகையான குதர்க்கமான கேள்விகளை எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். குதர்க்கமான கேள்விகள், விதண்டாவாதங்கள், சில நியாயமான கேள்விகள், இது போன்ற எத்தனையோ வகையான கேள்விகள் பல இடத்தில் கேட்கப்பட்டு குதர்க்கத்திற்கு குதர்க்கமான பதில்களை கொடுத்து திருப்பி ஆதாரப்பூர்வமான சான்றுகளை நிரூபித்த சம்பவங்கள் ஏராளம். ஏன் அவர்கள் இந்த குதர்க்கமான கேள்விகளை கேட்கிறார்கள் என்றால், எப்படியாவது தங்களுடைய செயல்பாடுகளை நியாயப்படுத்தி ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு. அதனால் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்தை அனுபவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் காரணமே தவிர, வரட்டு பிடிவாதம் என்பதுதான் காரணமே தவிர வேறு எந்த காரணமும் இருக்க முடியாது. நேரடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்களே என்று சொன்னால் கூட, அப்படி சொல்லியிருக்கிறார்கள் வாஸ்தவம் தான், இப்படி கூடாது என்று சொன்னார்களா என்பது போன்ற சில கேள்விகள். அது உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா ததா கபரம் முஸ்ரிஃபன் இல்லா சவைத்தஹு, எந்த கபர்களையும் தரைமட்டமாக்காமல் விடாதீர்கள் என்று சொன்னார்கள். உதாரணத்திற்கு சொல்கிறேன், எத்தனையோ சம்பவங்கள் இருக்கின்றன. எந்த கபராக இருந்தாலும் அதை தரைமட்டமாக்காமல் விடாதீர்கள் என்று பெருமானார் சொல்லியிருக்கும் பொழுது, அது எப்படி தர்காக்களுக்கு செல்வது? தர்காக்கள் இருக்கக்கூடிய கபர்கள் இருக்குது, இதெல்லாம் தரமட்டமாக்கணும் இல்லையா, அங்க போய் பூ போடலாமா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டோம்னா ஹதீஸ்ல என்ன இருக்கு? தரைமட்டமாக்கணும் சொல்லி வந்திருக்கு, பூ போடக்கூடாதுன்னு ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்டோம். ஆனா இது ஒரு குதர்க்கம்னு தெரியுது, கிறுக்குத்தனமான வாதம். ஆனா இந்த வாதத்துக்கு எப்படி பதில் சொல்ற? ஹதீஸ்ல டைரக்டா, அதாவது அழித்து நொறுக்குங்கள் என்பதால் ஹதீஸ். தர்காக்களை கபர்களை தரைமட்டமாக்கி விடுங்கள் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய சொல். பூ போடாதீங்கன்னு கிடையாது. விளக்கை ஏற்றி அந்த எண்ணெயை கழுத்துல தடவாதீங்கன்னு கிடையாது.
சந்தனத்தை எடுத்து திங்காதீங்கன்னு கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் இல்லை என்றாலும் பொதுவாக வார்த்தை எப்படி இருக்கிறது என்றால் அவர்களை தரமட்டமாக்காமல் விடாதீர்கள். இதற்கு அவருடைய கேள்வி என்ன? இப்படி கூடாது என்று இருக்கிறதா? இது எது போல என்றால் இது ஒரு பைத்தியக்காரத்தனமான வாதம், கிறுக்குத்தனமான வாதம். அது போன்ற வாதத்தை இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தங்களுடைய பேச்சுக்களில் வைத்திருந்தால் சமுதாயத்தில் எல்லோரும் காரி துப்பி விடுவார்கள். என்னடா கிறுக்குத்தனமா கேட்கிறான், மார்க்க விஷயத்தை கேட்கும்போது இவங்க என்னமோ ரைட்டா சில பேர் நினைக்கிறாங்க. இது போன்ற ஒரு வாதத்தை உலக வாழ்க்கையினுடைய நடைமுறையில் நம்ம வச்சோம்னு சொன்னா அடிபட்டு இருக்க செருப்படி விட்டு தான் வரணும். எப்படின்னு கேளுங்க. உதாரணமாக இங்கே எச்சில் துப்பாதீர்கள் ஒரு இடத்துல போட்டிருக்கு. இந்த இடத்துல எச்சில் துப்பாதீர்கள், ஒரு இடத்துல எச்சில் துப்பாதீர்கள் போட்டிருக்கல. இதுல இருந்து என்ன வழங்கணும்? அந்த இடத்தை அசுத்தம் பண்ணக்கூடாதுன்னு வழங்கணும். ஒரு நின்றுட்டு அப்படியே சின்ன அடிக்கான். இன்னொரு பக்கத்தில் கக்கூசு இருக்கான். ஏண்டா மடப்பையில எச்சில் துப்ப கூடாதுன்னு போட்டிருக்க. எச்சில் துப்பாதீர்கள் என்றுதான் இருக்கிறது, ஒண்ணு கிடைக்க கூடாது இருக்கா? என்ன செய்ய வாட்சிமார் ராஸ்கல அறிவட்டவனை சாத்து எச்சிலே துப்ப கூடாதாமா? அப்ப எங்கிட்ட ஒண்ணுக்கு அப்படின்னா வரும் கேள்வி. இது ஒரு அறிவாளனும் இப்படி செய்ய மாட்டான், செஞ்சாலும் அடிபட்டு வருவான். இதுதான் குதர்க்கங்கிறது, மடத்தனமான சில கேள்விகள். அது ஏதோ நமக்கு அதாவது தன்னை கொடூரமான வார்த்தைகள் நாம் பயன்படுத்த நினைக்கக்கூடாது. இது அப்படிப்பட்ட செயல். அது கைகளையோ தலைகளையோ கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள் பஸ்ல போட்டிருக்கான். கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள், கையையோ தலையோ வெளியே நீட்டாத. பஸ்ல உட்கார்ந்து பஸ் போயிட்டு இருக்குமா அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. ஒரு என்ன செய்யறான், அப்படியே காலை வெளியே நீட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கான். கண்டக்டர் வர்றான், என்னையா கையத்தானே நீட்டக்கூடாது, காலை நீட்டக்கூடாது போட்டா இருக்க, வாங்கி பெரடில் அடிச்சுக்கலாம் ரெண்டாப்படுவான். ஏன்னா எங்க உள்ள கொண்டு போய் பாக்குறான்னு கேட்பான். இது மாதிரி ஒருத்தன் கேட்ட நம்ம என்ன செய்வோம்? லூச கிறுக்கறா இருப்பான் போல இருக்கு. இது போன்ற கேள்விதான் அது. கபரம் முஷரிஃபன் இல்லா சபைத்தோ, தரைமட்டமாக்குன்னு ஒண்ணு வந்துடுச்சுன்னு சொன்னா அப்புறம் என்னடா பூ போடுறது வேண்டி கிடக்கு? தரைமட்டமாக்கணுமே, கபருடைய அடிச்சுவடே அங்க தெரியக்கூடாது. அது பற்றி எந்த பேச்சு வரக்கூடாது என்பதற்காக உச்சகட்ட வார்த்தையை பெருமானார் சொல்கிறார். உச்சகட்டமான வார்த்தை அது. இப்படி போட்ட சில குதர்க்கமான சில கேள்விகளை கேட்பாங்க. இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சில அஜர்த்துமார்கள் நியாயப்படுத்துவதற்காக பல வாதங்களை வைத்தார்கள் ஆரம்ப காலங்களில். அதுக்கு ஒவ்வொரு பலவிதமான சான்றுகள் பல விஷயங்களை சொல்லலாம். ஆனால் அதற்கு டைம் பத்தாது. இப்ப அல்யோம அக்குமல் திலக்கும் தீனக்கும் வாத்துமம் தலைக்கும் நியமத்தி ஒரு அலி திலக்கும் இஸ்லாம தீனா, இன்றோடு மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்று திருமலை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த கடைசி காலத்தில் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்வார்கள் அல்லவா, அன்றைய தினத்தை சுட்டிக்காட்டி இன்னையோட, இன்னைக்கு இல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமாளுடைய கடைசி ஹஜ்ஜின் போது இறக்கப்பட்ட வசனம் இது. இன்றோடு மார்க்கம் பரிபூர்ணமாகிவிட்டது. இதுதான் மார்க்கம். பரிபூர்ணமாகிவிட்டது என்றால் என்ன? சும்மா சாதாரணமாக புரிஞ்சுட்டு போகக்கூடாது. சில உரிமைகள், சில ரைட்ஸ்கள் தனக்கு இருப்பதாக அல்லாஹ் திருமலை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். பல உரிமை அவனுக்கு இருக்கு. அதில் குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இனில ஹுக்மு இல்லா அமர அல்லா தஅபுது இல்லா, சட்டத்தை இயற்றும் அதிகாரம் அல்லாஹை தவிர எவனுக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. சட்டத்தை இயற்றும் அதிகாரம் அது மிக சின்ன சட்டமாக இருந்தாலும் சரி, பெரும்பெரும் சட்டங்களாக இருந்தாலும் சரி, ஒரு சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹை தவிர யாருக்கும் கிடையாது. அமர அல்லா தஅபுது இல்லா, எது போலனா அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது அல்லவா, அதுபோல அல்லாஹ்வை தவிர யாரும் சட்டத்தை இயற்றவும் கூடாது. அப்படிப்பட்ட உரிமை அப்படிங்கிற சட்டத்தை இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கூட கிடையாது, எந்த நபிமார்களுக்கும் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருந்து இங்க எடுத்துக்கிடுங்க. உதாரணத்துக்கு உல் நஹபித்து மின்ஹா ஜமீஆ அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர் மேல ஒரு கோபம் ஏற்பட்டு அல்லாஹ்வுடைய ஒரு சில கட்டளையை மீறிடுறார். உல் நஹபித்து மின்ஹா ஜமீஆ, போகடா எல்லாரும் வெளியே அப்படிங்கிறான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. உன் பொண்டாட்டி எல்லாம் கூட்டு வெளியே போ அப்படிங்கிறான். வெளியே போயிட்டியா, ஃபைம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதா, வெளியே போன என்பதற்காக இஷ்டப்படி வாழ்ந்துடாத, என்னிடத்திலிருந்து ஒரு சட்டம் உமக்கு வரும் அல்லாஹ் சொல்றான். ஃபைம்மா யத்தியன்னக்கும் மின்னி ஹுதா, ஏன் சேர்ந்து சில சட்ட திட்டங்கள் வரும், அதை ஃபாலோ பண்ணா உனக்கு கவலை இல்லை, துக்கம் இல்லை, சந்தோஷம் தான் அப்படிங்கிறான் அல்லாஹ். இது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும். அப்படின்னா மற்ற மனுஷனை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, இவர் சுய இஷ்டப்படி பேச மாட்டார் அல்லாஹ் சொல்றான். சுய இஷ்டப்படி பேச மாட்டார் என்றால் பேசக்கூடாது. அப்படி பேசினார் ஒரு பேச்சுக்கு வமா யன்திகு அனில் ஹவா
இந்த முகமது அவர்கள் சுய இஷ்டப்படி ஒரு கருத்தை ஒரு சட்டத்தை சொல்ல மாட்டார். ஒரு பேச்சுக்கு அப்படி பேசினால் நம்ம எல்லாம் சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி கர்ண கொடூரமான வார்த்தை எல்லாம் பயன்படுத்துறோம். நமக்கெல்லாம் சொல்றதுக்கு தைரியம் வராது. படைத்த ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அதிகாரிகள் அப்படி சொல்லுவான். இத முகமது தன் சுய இஷ்டப்படி ஒரு வார்த்தையை பேசினார் என்றால் அவருடைய சங்கை பிடித்து நாடியின் நரம்பை தரித்து விடுவேன். வலவு தகப்பல் அலைனா பாதல் லகாவில் லஅகதனா மின்ஹு பில் யமீன் சும்ம லகதனா மின்ஹுல் வசீத். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க. நிச்சயமா இந்த முகமது நபி சுய இஷ்டப்படி பேச மாட்டார், பேசக்கூடாது, அவர் பேச மாட்டார் என்று சொல்வது அல்ல. நம்ம பேச மாட்டார் என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் அப்படி பேசினால் நீ ஏன் சொல்லணும் தெரியுமா? என்னுடைய தூதருக்கே இந்த கதி என்றால் நீ எம்மாத்திரம் ஒவ்வொருவரையும் பார்த்தல்லா கேட்கிறான். என்னுடைய தூதருடைய கதியை இப்படி என்றால் அவரை சுய இஷ்டப்படி பேச மாட்டார். ஒரு பேச்சுக்கு பேசினால் சங்கை பிடித்து நான் அவருடைய நாடியின் நரம்பை தரிப்பேன் என்றால் இமாம்கள்லாம் எம்மாத்திரம் கேட்கிறான். என்னை விட உயர்ந்தவர்கள் இமாம்கள் சொல்லிட்டு போ, பிரச்சனை இல்ல. என்னை விட ஷேகுமார்கள், அஜரத்துமார்கள், முல்லாக்கள், ஆலிம்கள் சொல்லிட்டு போ. நம்மளை விட உயர்ந்த நீ சொல்லிட்டு போலாம். பெருமானாருக்கு இந்த கதி என்றால் அப்புறம் என்னடா இமாமு, அப்புறம் என்ன அஜரத்து, அப்புறம் என்ன முல்லாவாது குல்லாவாது? நபிகள் பெருமானாருக்கு இது ஒரு சட்டம். இது நான் எஃபெக்டா சொல்ல நினைக்காதீங்க, குர்ஆன் அப்படி சொல்லுது. இன்னொன்னு விஷயத்தை வாங்கிக்கணும், குர்ஆன் சொல்லக்கூடிய எஃபெக்ட் இருக்கா இல்லையா, அதனுடைய கணம், அந்த வார்த்தைக்கு என்ன கணத்தை கொடுக்க வேண்டும், அந்த கணத்தை கொடுக்கலன்னு வைங்க தொலைஞ்சிடும். இன்றைக்கு 99% இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல ஜும்மாக்களுக்கு குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய வெயிட்டை கொடுக்கிறது இல்ல. அதனாலதான் அர்த்தம் புரியறது இல்ல. ஜும்மாக்கள் எப்படி ஆகி போச்சுன்னு சொன்னா, இத மையத்தூடுகள் அழுவான் தெரியுமா, இந்த ராகம் போட்டுக்கிட்டு அதுக்குன்னு உட்கார வச்சுட்டு சம்பளம் கொடுத்து அழுவ வைப்பானுங்க. இந்த மாதிரி ராகம் போடுறது, டியூன் போடுறது, மையத்தூடு அழுத மாதிரி ஓதுனா இவன் அந்த வசனத்தை புரியுவான். எதுக்கு எந்த வசனத்தை எப்படி வெயிட் கொடுக்கணுமோ அதை கொடுத்தாதான் மக்களுக்கு புரியும். வெயிட் இல்லாத வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது. வார்த்தையை கரெக்டா சொன்னா பத்தாது. அந்த இடத்தில் எந்த வார்த்தையை போடணுமோ அந்த வார்த்தையை போடணும். அதுக்கு கொடுக்க வேண்டிய ஆக்ஷன் இல்லையா, சமிக்கைகள், இஷாராக்கள், அதையும் கரெக்டா கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னு சொன்னா அந்த பேச்சு எடுபடாது, அது பயன் தராது. ஒரு திருவிட்ட தப்பு பண்ணிட்டான்னு வைங்க, செருப்பால் அடிப்பறார்கள் போடா அப்படின்னு சொன்னா தான் அவன் யோசிப்பான். இந்த எஃபெக்ட் எல்லாம் விட்டுட்டு சீட்டியா காலனியால உன்னை அடிப்பேன், ஏதாவது எஃபெக்ட் வருமா? விளக்குமா தானே சாத்த வேண்டாம் அப்படின்னா அவனுக்கு ஒரு யோசிப்பான். இந்த வார்த்தையை இப்படி சொன்னாத்தான் அவனுக்கு மண்டையில போய் தைக்கும். அந்த மாதிரி வசனங்களை எஃபெக்டா இஸ்லாம் சொல்லும். அதனால இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாம். இந்த முகம்மது சுய இஷ்டப்படி ஒன்றை பேசினால் அவருடைய நாடியின் நரம்பு வலது கரத்தை கொண்டு நாம் அவரை பிடிப்போம், பிறகு நாடியின் நரம்பை தரிப்போங்கிற சாதாரண வார்த்தையா? எவ்வளவு எஃபெக்டான வார்த்தை பாருங்க. அந்த இறைவனுடைய ஆற்றலை, அவனுடைய ரைட்ஸை என்னுடைய தூதருக்கு கூட இந்த உரிமை இல்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக திருமறை குர்ஆன் சொல்லிவிடுகிறது. அப்ப அதற்குரிய வார்த்தைகளை எஃபெக்டா கொடுக்க ஜும்மாக்கள் அப்படி கொடுக்கிறது இல்ல. எஃபெக்டான வசனத்தை படிப்பான், அது கொடுக்க வேண்டிய வெயிட்டை கொடுக்க மாட்டான். ஒரு வண்ணத்து பூச்சி இருக்குன்னு வைங்க, வண்ணத்து பூச்சியையும் ஒரு ராக்கெட்டையும் ஒண்ணு போல வர்ணிக்க முடியாது. வண்ணத்து பூச்சி ஒண்ணு வருது, அப்படியே பக்கத்துல ஒரு பூல உட்கார்ந்துட்டு அப்படியே போகுது. ஒரு ராக்கெட் ஒண்ணு அப்படி தீ பிளம்புகளை கக்கிட்டு போகுதுன்னு வைங்க, ரெண்டையும் ஒண்ணு போல சொல்ல முடியுமா? ஒரு ராக்கெட் ஒரு சொல்ல, ராக்கெட் அப்படியே தீயை கக்கிக் கொண்டு மேலே செல்லும் பொழுது அப்படிங்கணும். இதே மாதிரி வண்ணத்து பூச்சியை சொல்லக்கூடாது. ஒரு வண்ணத்து பூச்சி அப்படியே வந்து கூடாது. ஒரு வண்ணத்து பூச்சி அழகாக வந்தது, அழகான மலையிலே அமர்ந்தது, அப்படிதான் சொல்லணும். எதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னாதான் எஃபெக்ட் இருக்கும். அது சும்மா கலக்கல. எந்த அவசரமா இருந்தாலும் சரி, சொர்க்கத்துக்கு போகணும் சொன்னாலும் சரி, நரகத்துக்கு போகணும் சொன்னாலும் சரி, தொழுடான்னு சொன்னாலும் சரி, இன்ன பதிஷ ரப்பிக்கல ஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி கடினமானது அப்படின்னு சொல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய பிடி கனமாக இருக்காம இவன் கொரட்ட முடிஞ்சா. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இது என்னுடைய சுய கருத்து கிடையாது. நீங்க குர்ஆனையும் ஹதீஸையும் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இதை இஸ்லாம் ஒத்துக்கல. குர்ஆன் வசனங்களுடைய எஃபெக்ட்களை சிந்திச்சு பாருங்க. பெருமானாருடைய அவர்களுடைய பேச்சுடைய மெத்தடுகளை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, சிரிப்பாக சிரித்து சொல்ல வேண்டிய சமாச்சாரத்தை பெருமானார் சிரித்து சொல்வார். அமைதியாக சாந்தமாக சொல்ல வேண்டிய சமாச்சாரத்தை சாந்தமாக சொல்வார்கள். ராணுவ வீரர்களுக்கு எச்சரிக்கை செய்வது போல சில பயங்கள் பெருமானாருக்கு அமையும். கான்னஹு முன்திருல் ஜெய்ஷின் வஷ்தத்த கலபுஹு வஅலா சௌத்துஹு இஹ்மரத் ஐனாஹு அப்படினா வர்ணிக்கிறாங்க சஹாபா பெருமக்கள். கண்கள் அப்படியே சிவந்து விடுமாம் பெருமானாருக்கு, சப்தம் அப்படியே மேலோங்கும்.
கோபம் கொப்பளிக்கும், கோவைப்பழம் போல கண்கள் பெருமானாருக்கு இருக்கும். கடைசியாக அவர்களை பார்க்கும் பொழுது ராணுவ வீரர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய தளபதி போல இருப்பார்களாம் பெருமானார். வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. செல் 9500168989. மார்க்கத்தை சொல்லும் பொழுது ஏன்னா அது அல்லாஹ்வுடைய சட்டங்கள், அது அல்லாஹ்வுடைய சட்டத்தை அப்படி சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, ஜும்மாக்கள் இதெல்லாம் வச்ச கரெக்டான விஷயங்களுக்கு குர்ஆனை கூட மௌலூதாக்கி போட்டாங்க. குர்ஆனை கூட இந்த மௌலூத் மாதிரி பாட்டு மாதிரி ஆகி போட்டதுனால இவ டியூன் போகுது. எங்க ஏரியாக்கள் இந்த மையத்தூடுகள் அழுவாங்க. மையத்தூடுகள் அழுவுற கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, எங்க ஏரியாக்கள் இந்த மையத்தூடு அழுவது ஃபேமஸ். நெல்லை மாவட்டங்கள்ல மையத்து அழுதுகிட்டே அந்த சொல்கள்லாம் பதில் கேள்வி பதிலாம் நடக்கும். அங்க ஒழுங்கா மையத்தூடுகளுக்கு பெருமானார் போங்கிறாங்க. அந்த மையத்தை பார்த்து நம்மளுக்கு அந்த மரண சிந்தனை ஏற்பட வேண்டும் என்பதற்காக பெருமானார் அனுமதிக்கிறாங்க. நம்ம கூட வாழ்ந்தோம் போயிட்டான் பாரு, நம்ம கூட இருந்தாலும் மூத்தா போச்சு, நம்மளுக்கு அது மாதிரி மூத்து வரத்தான் செய்யும் என்ற எண்ணம் ஏற்படுவதற்காக பெருமானார் இந்த மாதிரி மையத்தூடுகளுக்கு போங்கிறாங்க. அது அங்க அது நடக்கிறது இல்ல. யார் எப்படி அழுகுறாங்கிறது கவனிப்பாங்க. எங்க ஏரியாக்கள் அந்த பிள்ளைக்கு அளவே தெரியலையே, இந்த பிள்ளை கரெக்டா அழுகுத, இந்த மாதிரி அங்க பரிசு போட்டு நடந்துட்டு இருக்கும். அப்ப பக்கத்துல ஒரு உட்காந்து ஒரு ஆள் என்ன செய்ய, ஒரு பொம்பளை என்ன செய்வான், காலையில இருந்து அழுதுட்டு இருப்பான். என்ன, எனக்கு டீயை கொண்டு சாயா கொண்டு கொடுப்பாங்க. டீ குடிச்சிட்டு அழுவுமா? அது சொல்றது என்ன, டீயை குடிச்சிட்டு அழுவோம்னு சொல்றது இல்ல. இது அழுகையிலே பதில் வரும். எனக்கு சாயாவா பெருசு, சரி கொண்டா மாணி பேட்டிய. இது மிகைப்படுத்துதல் கிடையாது. நெல்லை மாவட்டத்தில் ஒரு ரவுண்ட் அடிச்சுன்னு இதை பாத்துக்கலாம். இந்த ஏரியாக்கள் எப்படின்னு தெரியல, இதுக்கு மேல கூட இருக்கலாம் யாரு கண்டது. நமக்கு தெரிஞ்சது இப்படி 1-2 ஏரியாக்கள் இருக்கத்தான் செய்யுது. இந்த மாதிரி ஆக்கிவிடாங்க திரும்ப குர்ஆன் வசனத்தை. அப்ப இந்த மாதிரி ஆக்கி போட்டு இந்த வசனத்துடைய எஃபெக்ட், அதனுடைய கணங்கள் தெளிவாக மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லாதனாலதான் கரெக்டா இதுல வேற எஃபெக்ட் கரெக்டான இந்த மாதிரி சொல்றான். சொன்ன மார்க்கத்தை கரெக்டா சொல்லல, அவன் சொன்னதை கூட கரெக்டா சொல்லல. இவனுக்கு வேண்டியது சாப்பாடு, சம்பாத்தியம், காசு, வருமானம். இதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர உண்மை இதுக்காகத்தான் அவர்கள் வரிந்து கட்டிக் கொண்டு சில குதர்க்கமான வாதங்களை வைப்பாங்க. அதாவது திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன். ஒரு வார்த்தை என்ன, இவர் இந்த முகமது நபி சுய இஷ்டமாக பேச மாட்டார். ஒருபடி மேல மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன், இதே போதும், இதுக்கு மேல வார்த்தை வேண்டியதில்லை. இந்த முகமது நபி சுய இஷ்டப்படி பேச மாட்டார், இது ஒருபடி மேல. அப்படி பேசினால் அவர் கதி இப்படி ஆயிடும், இது அதை விட ஒருபடி மேல. அப்படின்னா ரசூலுல்லாவை தவிர சட்டத்தை, ரசூலுல்லா ஒரு சட்டத்தை சொல்வதாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லாமல் சொல்லவில்லை. அப்படிங்கிற போது வேற எவனும் மார்க்கத்தில் இது ஒரு சட்டம் என்று சொல்லக்கூடாது. சொன்னா அவன் கதி அதோ கதி அப்படின்னு வசனத்தில் விளங்கிடுச்சு இல்ல. இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் தெளிவாக புரிய வைக்கிறாங்க. குல்லு பித்அத்தின் வலாலா வ குல்லு வலாலத்தின் பின்னார். பித்அத்துகள் அத்தனைகளும் வழிகட்டு நாசமாக போகக்கூடியதுதான். வழிகேடுகள் எல்லாம் நரகத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும். இது பெருமானாருடைய ரிசல்ட், கடைசி முடிவு. இந்த வசனங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி முடிச்சிடறாங்க. அப்ப பித்அத்துகள் எல்லாம் வழிகேடு. இவ்வளவு வசனங்கள் இருக்கு, எஃபெக்டா அல்லாஹ் சொல்றான். இதையெல்லாம் சொல்லும்போது இதுக்கெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. பித்அத்துகள் வழிகேடு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, எப்படிடா சமாளிக்கிறது? இத நம்ம ஓர மோது எப்படி சரிங்கிறது? நம்ம ஓர பாத்தியா எப்படி நியாயப்படுத்துறது? நம்ம ஓர எத்தனை கபர்ல போய் முட்டதை எப்படி நியாயப்படுத்துறதுங்கிற யோசிச்சான். ஓஹோ, பித்அத்னா என்னது? வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? புதிதாக வந்தது, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தான். பித்அத் என்றால் புதுமையான, புதுமைன்னு அர்த்தம். அப்ப புதிதாக வந்ததுதான் வழிகேடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நம்ம சொல்றோம்ல புதிய வகைகள்லாம் வழிகேடுன்னு, அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல.
அப்ப ரசூல்லா காலத்துல இல்லாத புதுசு எதுவுமே வரலையோ? அவன் ஒரு நக்கலான ஒரு கேள்வி. அவன சரியான கேள்வியும் பாருங்க, பக்கத்துல இருக்கவங்க அந்த அந்த அஜித் மாரசன் மூல் பாத்தியாலும் ஓடிட்டு இருப்பான்ல, இந்த அஜித் எப்படி கேட்பாரு? புதுசாக வந்ததெல்லாம் வழிகேடு, புதுசெல்லாம் கூடாது. அப்ப ரசூல்லா காலத்துல இந்த மைக் இருந்துச்சோ? உடனே பக்கத்துல கேட்பான். கிறுக்குன்னு அர்த்தம். புரியாம, அதாவது இது வந்து எவ்வளவு கிறுக்குத்தனமான வாதங்களை நீங்க வாங்கிக்கணும். நான் புரிய வைக்கிறேன். இந்த மாதிரி சில கேள்விகள் ரசூல்லா காலத்துல வாட்சி இருந்துச்சோ, ரசூல்லா காலத்துல இந்த மாதிரி கேமரா இருந்துச்சோ, அப்ப இதுவும் வழிகேடு தானா? அப்ப நீங்க ஒரு வழிகேட செய்றீங்க, மைக்குங்கிற வழிகேட, நாங்க மூழுதுங்கிற வழிகேட செஞ்சோம். இப்ப என்ன இது? மேலோட்டம் அழகா கேட்டார் நம்ம அஜர்த்து, இவங்க முடிக்கிறாங்கிற மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்திட்டாங்க. இது ஒரு பைத்தியக்காரத்தனம். ஏனென்றால் திருமறை குர்ஆனை ஒரு ரொம்ப அலச வேண்டியதில்லை. சில வசனங்களை படிச்சா இது வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டினே ஒரு வராது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட காரணம் என்ன? மார்க்கத்தை சொல்லித் தருவதற்காகத்தானே தவிர உலகத்தை சொல்லித் தருவதற்காக அல்ல. எப்படி சைக்கிள் ஓட்டணும், எப்படி யமஹா ஓட்டணும், எப்படி கேமரா எடுக்கணும், இதை சொல்லித் தர்றதுக்கு பெருமானார் வரல. எப்படி தொழணும், எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி ஜகாத் கொடுக்கணும், இன்னும் பிற அமல்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்காகத்தான் பெருமானார் அனுப்பப்பட்டார்கள். இது வந்து குர்ஆனை படிச்சு நீங்க தெரிய வேண்டியதில்லை, நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ரசூலா இதுக்கு தான் வந்தாங்க. ஏன்னா உலக விஷயத்தை சொல்லித் தருவதற்காக யார் வரவில்லை? அல்லாஹ்வுடைய தூதர் வரவில்லை. அப்ப அல்லாஹ் வந்து பூர்ணமாக்கி விட்டேன் என்று சொல்வதை உலக விஷயத்தை அல்ல, மார்க்க விஷயத்தை என்பது தெளிவு. குர்ஆனே அந்த வார்த்தையும் சொல்லிடுச்சு. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், தீனை, மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை பூர்ணமாக்கி விட்டேன் அல்லாஹ் சொல்றானே ஒழிய உலகத்தை பூர்ணமாக்கி விட்டதா சொல்லல. இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் புதிதாக வரும் அல்லாஹ் சொல்றான். மார்க்கத்தில் புதிது கிடையாது, மார்க்கம் பூர்ணமாயிடுச்சு. ஆனா உலகம் பூர்ணமாகவில்லை. குர்ஆன் சொல்லுது புதிதாக வரும் அப்படிங்கிறான் அல்லாஹ். வரும் என்பது சொல்லிவிட்டு அதை அங்கீகரிக்கிறான் அல்லாஹ். சும்மா வரும்னு சொல்லிட்டு கூடாதுன்னு சொல்லல, அதை அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அங்கீகரிக்கிறான். வல் கைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபூஹா ஸீனா வ யഖ்லுகு மா லா தஅலமூன். குதிரைகள், கழுதைகள், கோவரி கழுதைகளில் நபியை நீங்கள் சவாரி செய்கிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். குதிரைகளிலும் கழுதைகளிலும் கோவேரி கழுதைகளிலும் நீங்கள் சவாரி செய்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாத எத்தனையோ வகையான வாகனங்கள் பின்னால் வர இருக்கின்றன அல்லாஹ் படைக்க இருக்கிறான். ரசூலுல்லாஹி சொல்றான், குதிரைகள் கழுதைகள் நீங்க செய்றீங்க, உங்களுக்கு தெரியாத எத்தனையோ வாகனம் பின்னால வருது, அது அல்லாஹ் படைக்க போறானா? இத மாதிரி மார்க்கத்தை சொன்னானா? இது மாதிரி மார்க்கத்தை சொல்லணும்ல, சொல்ல கிடையாது. எப்படி நபியே குதிரைகள் கழுதைகள், நபியே லுகர் தொழுகை, அசர் தொழுகை, மதை தொழுகை என்று நீங்கள் சில தொழுகையை தொழுது கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரியாத கபர் தொழுகை என்று ஒன்று வர இருக்கிறது, ஏதாவது இருக்கா? எதையாவது சொல்றா? அப்படி காட்டு. இவன் புரியுதா உங்களுக்கு? அவன் கேள்வி இருக்குதான், நானு புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இருக்கணும் இல்லைங்க. அப்படி இருந்ததுன்னா ஓகே, அப்படி இருந்தா சரி, ரெண்டு ஒண்ணுதாங்க. அதே மாதிரி நோன்பு, ஜக்காத், நபியை நீங்கள் இன்னைக்கு நோன்பு என்று பிடிக்கிறீர்கள். எப்ப? காலையில சுபு நேரத்துல இருந்து மகரிப் வரைக்கும் பிடிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு 18 நாள் நோன்பு ஒன்று வர இருக்கிறது. அதே மாதிரி தராவி 8+3 என்று தொழுகிறீர்கள், உங்களுக்கு தெரியாத 23 வரை இருக்கு. இப்படி ஏதாவது வேணும் இல்ல? இது மார்க்கம் வேறு, உலகம் வேறு. உலக விஷயத்தில் உள்ள உலக சமாச்சார செயல்பாடுகள் இருக்கா இல்லையா, இது மறுமையில் கேள்வியாக வராது, கொஸ்டினா வராது. மார்க்க விஷயத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பான், உலக விஷயத்தில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். அப்படி ஒரு கொஸ்டின் மறுமையில் வராது. உதாரணம் எப்படின்னா, எத்தனை ரக்காத் லுஹர் தொழுகைன்னு ஒரு கேள்வி வரும் மறுமையில, எத்தனை ரக்காத் அசர் தொழுகைன்னு வரும். வருமா இல்லையா? எத்தனை சைக்கிள் ஓட்டினேன் அல்லாஹ் கேட்க போறானா? எத்தனை மைக் வச்சு பேசுறேன் அல்லாஹ் கேட்க போறானா? கிலோமீட்டருக்கு 1 லிட்டர் பெட்ரோலுக்கு எத்தனை கிலோமீட்டர் வரும் கேட்க போறானா? இது ஒரு கொஸ்டினே கிடையாது, மறுமையில கேட்க மாட்டான்ல. ஒரு வண்டியை திருடிட்டா கேட்பான். யமஹாவை கேட்க மாட்டான் என்று சொன்னார்கள், அப்ப யமஹாவை திருடினால் கேட்க மாட்டானா? கேட்பான். அது யமஹாவை திருடினாலும் சரி, கழுதையை திருடினாலும் சரி, ரெண்டு ஒண்ணுதான். திருட்டு நடந்தது அங்க பார்மை தவிர இஸ்லாம் திருடப்பட்டது பொருள், திருட்டு கூடாது, அது என்ன பொருளா இருந்தாலும் சரி. ஆனால் பர்டிகுலராக கேள்வி என்பது லுகரை தொழுதாயா, எத்தனை ரக்காத், எப்படி தொழுதா, யார் சொல்லி தந்தது, சைக்கிள் எப்படி ஓட்டினா யார் சொல்லி தந்தா, இப்படி மிதிக்க வேண்டும் யார் சொல்லி தந்தது, இப்படி வருமா? வராது. இந்த கொஸ்டின் ரசூலுல்லாஹ்க்கும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சைக்கிள் ஓட்ட தெரியுமா? யாரு ரசூலுல்லாஹ் சைக்கிள் ஓட்ட தெரியுமா? பஸ், கார் ஏதாவது தெரியாது. தெரியாத கேவலம் இல்ல. நம்மளுக்கு ஒட்டகம் ஓட்ட தெரியுமா? நம்ம ஏறி உட்கார்ந்தா 4 பேர் பிடிக்கணும் ஒட்டகத்துல.
ஒரு குதிரையை ஏற்றி விட்டுட்டு 2 பேர் பிடிச்சிட்டாங்க போட்டோ எடுப்பானுங்க. இது ஒரு பெரிய சமாச்சாரம் இல்ல. ரசூலுல்லாஹ் அதுல பழகி இருக்காங்க, நம்ம சைக்கிள் பழகி இருக்கோம், அவ்வளவுதான். இது ஒரு மார்க்கமான மார்க்கம் அல்ல, இஸ்லாம் அல்ல. அப்ப இந்த வகையில் பெருமானார் நபிகள் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறை குர்ஆன்ல பட்டியல் போட்டாராம். மார்க்க விஷயத்தில் இவர் சேமாக ஒன்றை சொன்னார் என்றால் அதுக்கு அல்லாஹ்க்கு பொறுக்க நபி சொன்னாலும் அல்லாஹ் அப்படியே அல்லாஹ்க்கு ஒத்துக்க முடியாட்ட மத்தால பத்தி என்ன? இதை சஹாபா பெருமக்கள் தெளிவாக விளங்கியிருந்தார்கள். மார்க்க விஷயத்தில் உலக விஷயம் வேறு. அரசுல நீங்க மகரந்த சேர்க்கை கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்தும் ஆலமும் உமரி துன்யாக்கும். உலக விஷயத்தில் இந்த விவசாய விஷயத்தில் என்னை விட உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அது ரைட்டா தப்பா நீங்க பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க. மார்க்கத்தை சொல்லிட்டா ரசூலுல்லாஹ் ரைட்டா தப்பா பார்க்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா ரைட்டு தான், தப்புங்கிற பேச்சே கிடையாது. உலக விஷயத்தில் ஒன்றை பெருமானார் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அது ரைட்டா தவறா என்று ஒரு பார்வை என்ன செய்யணும்? பார்க்கத்தான் வேணும். இதை சஹாபா பெருமக்கள் தெளிவாக புரிந்து வைத்திருந்தாங்க. புரிஞ்சு வச்சுதான் ரசூலுல்லாஹை விட மொழி திறமை வாய்ந்தவர்கள் சஹாபாக்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதர், அதனுடைய சிறப்பு தனி. ரசூலுல்லாஹ் எழுத தெரியாது, ரசூலுல்லாஹ்க்கு எழுத தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்க தெரியாது பெருமானாருக்கு, எழுதவும் தெரியாது பெருமானாருக்கு. சும்மா படிப்பாங்க, மனப்பாடமா படிப்பாங்களே ஒழிய எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது பெருமானாருக்கு. இதனால்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், இக்ரா படிப்பீராக, ஓதுவீராக அப்படி சொல்லும் பொழுது பெருமானார் சொல்கிறார், மா அன பிகாரியின், எனக்கு ஓத தெரியாது படிக்க தெரியாது என்கிறார். எனக்கு ஓத தெரியாது படிக்க தெரியாது. அவன் ஜிப்ரீல் மீண்டும் அல்லாஹ்வுடைய உத்தரவோடு நீ மனப்பாடமாக படியும் வரும். எழுதி கொடுத்தா இது எது காஃப், எது பே, எது நூன் ரசூலுல்லாஹ் தெரியாது. இப்ப எத்தனையோ பெண்களுக்கு அல்ஹம்து ஓதுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தொழுகையில ஓதுவாங்க, அல்ஹம்து எந்த வடிவத்தில் இருக்குன்னு தெரியாது. இது மாதிரி தான் ரசூலுல்லாஹ். இப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தான் எழுத தெரிந்த, படிக்க தெரிந்த, மொழி அறிவு திறமை உள்ளவர்கள் எல்லாம் பாடம் பயின்றாங்க மார்க்கத்தை. பெரும்பெரும் சஹாபாக்கள் காத்திபுல் வஹி என்று சொல்வார்கள். திருமறை குர்ஆன் இறங்க இறங்க பெருமானார் சொல்லும் பொழுது அதை அப்படியே குறிச்சுக்குவாங்க சஹாபாக்கள். சில பேர் வஹியை, திருமறை குர்ஆனை எழுதக்கூடியவர்கள் என்று பெருமானார் சிலர் நியமிச்சிருந்தாங்க. அந்த சஹாபா பெருமக்களுக்கு பேரை காத்திபுல் வஹி, இறை அறிவித்து எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அவர்கள். அவர்கள் நல்ல எழுத தெரியும், நல்ல படிக்க தெரியும். சில சஹாபாக்களுக்கு, அதாவது 90% பேருக்கு படிக்க எழுத தெரியாது. சில குறிப்பிட்ட ஆளுகளுக்கு நல்ல படிக்க, நல்ல எழுத தெரிந்திருந்தது. அப்படிப்பட்ட சஹாபா பெருமக்கள் எல்லாம் மார்க்க விஷயத்தில் பெருமானார்ட்ட போயிடுவாங்க. எனக்கு எழுத தெரியும், இவங்களா ஒரு வார்த்தையை எழுதுறதில்லை, இவங்களா ஒரு வார்த்தையை செலக்ட் பண்ணிடுறதில்லை, இவர்கள் அமைத்துக் கொள்வதில்லை, பெருமானார்ட்ட போவாங்க. இதை எப்படி விளங்கிறது? இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. நம்மள சொல்றாங்களா இல்லையா? இவர்களெல்லாம் ஸலவாத்து சொல்லக்கூடாது என்கிறார்கள், ரசூலுல்லாஹை போலக்கூடாது என்கிறார்கள். எவன் சொன்னது? எப்படி ரசூலுல்லாஹை போலக்கூடாது, ஸலவாத்து சொல்லக்கூடாது என்று சொன்னால் அவன் முஸ்லிம் இல்லை என்று நாங்கள் சொல்கிறோம். அது சந்தேகம் கிடையாது. ஸலவாத்து சொல்வது என்றால் எப்படி என்பதுதான் பிரச்சனை. எவனோ ஒருவன் எழுத நாங்கள் ஸலவாத்து ஒத்துக்க முடியாது, எவனோ ஒருவன் இயற்ற ரசூலுல்லாஹ் போடுறதை நாங்கள் ஒத்துக்க முடியாது. ஏனென்றால் பெருமானாருக்கு இல்லாத ரைட்ஸ் இவனுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்கிறோம். அவன் பேசலாம், அவன் இவனே பேசலாம். ஏன் பெருமானாருக்கு இல்லாத உரிமை ஒருவன் எடுத்துக்கிட்டு நான் ஏற்றுவேன் ஸலவாத்து, எங்க அஜத்தை ஏற்ற முடியும்னா என்ன அர்த்தம்? பெருமானாரை அலட்சியப்படுத்துறவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபா பெருமக்கள் நம்ம சொல்றாங்க, இப்படி ஸலவாத்து ஓதத்தான் வேண்டும்ங்கிறோம். ஸலவாத்து ஓதுவது மட்டுமல்ல, எப்படி ஸலவாத்து ஓதுவது என்பதையும் பெருமானார் தான் சொல்லித் தரணும். எந்த இடத்தில் ஓத வேண்டும் என்பதையும் பெருமானார் தான் சொல்லித் தரணும். ரசூலுல்லாஹ் ஸலவாத்துனா மட்டும் பத்தாது, ஸலவாத்து தான் நினைட்டு ருக்குல ஒருத்தன் ஸலவாத்து ஓதுனா ஒத்துக்க மாட்டோம்ல. ருக்குல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி ஸையினா முஹம்மதுங்கறான். ஒரு அத்தஹியாத்துல விட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத் யாசின் ஓதுறான், இல்ல யாசின் ஓதுறான் லைக்கும் குர்ஆன் ஓதுறன்னு பேச முடியாது. குர்ஆனையும் பெருமானார் சொல்லித் தர வேண்டும், அதை எந்த இடத்தில் ஓத வேண்டும் என்று பெருமானார் சொல்லித் தரணும்ங்கறான். எது மதிக்கிறது பெருமானாரை? எது மதிக்கிறது? இன்னும் குர்ஆன் ஸலவாத்து சொன்னா போதுமா? சஹாபா பெருமக்கள் அதை உணர்ந்திருந்தார்கள். அந்த சம்பவங்களை எடுத்து படிச்சா தெரியும். இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் செய்து விட்டான், மலக்குகள் அருள் செய்யும்படி கேட்கிறார்கள். மனிதர்களே நீங்களும் இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். திருமறை குர்ஆன் இறங்குது. இது சஹாபா பெருமக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. வசனம் இறங்கின உடனே சஹாபா பெருமக்கள் நல்ல திறமை வாய்ந்த சஹாபாக்கள் இருந்தாங்கல்ல, அரபி எழுத தெரிந்தவர்கள், இலக்கண நயத்தோடு எழுத தெரிந்தவர்கள், இலக்கண இலக்கியத்தை தெரிந்த சஹாபா பெருமக்கள். இவர்கள் எல்லாம் இவர்களாக ஒரு ஸலவாத்தை இயற்றி விடவில்லை, ஒரு பாட்டை இயற்றில்லை.
ரசூலுல்லாஹ் புகழணும்னு இவர்களாக ஒரு வார்த்தை இயற்றிவிடவில்லை. பெரும்பாலாற்ற வர்றாங்க. கைபனு சல்லி அலைக்கு யா ரசூலல்லாஹ் அல்லிம்னா, எப்படி உங்கள் மீது ஸலவாத்தை சொல்ல வேண்டும், என்னென்ன வார்த்தையை சொல்லணும், அது எந்த டைப்ல அமையணும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாருங்கிறாங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். உடனே நீங்க இவன் நினைக்கிற ரசூலுல்லாஹ் உடனே உங்களுக்கு எது தோணுச்சோ அதை செஞ்சுக்கிறீங்க அப்படி சொன்னாங்களா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத் சொல்லுங்கங்கறாங்க ரசூலுல்லாஹ். நமக்கு தெரிஞ்ச ஸலவாத்துனா அதை பத்தி வெயிட் தெரியல உங்களுக்கு. இத ஒரு முறை நாம் சொன்னோம் என்றால் இந்த ஸலவாத்தை ஒரு தடவை நம்ம சொன்னா ஃபகத் ஸல்லல்லாஹு அலைஹி மர்ரா அல்லாஹ் நம்ம மீது 10 ஸலவாத்துகளை இறக்கி வைக்கிறான். நம்ம ரசூலுல்லாஹ் மீது இந்த ஒரு ஸலவாத்தை சொன்னா போதும். இது என்னமோ மௌலிது வைத்தா பெரிய நன்மைங்கறான். கோடி மௌலிது ஓது, நல்ல அர்த்தம் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பேச்சுக்கு கோடி முறை ஒருவன் மௌலிது ஓதினாலும் சரி ஒரு ஸலவாத்துக்கு ஈடாகாது. காரணம், மௌலிது எவனை இயற்றியது? இந்த ஸலவாத் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தது, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அவன் கட்டளை பிரகாரம் சொல்லி தந்தது. அதுக்கு ஈடு கிடையாது. நீ கோடி மௌலிது ஓதினாலும் நல்ல அர்த்தம் இருந்தால், அப்புறம் என்ன குப்பார்த்தம் இருக்குங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஒரு பேச்சுக்கு நல்ல அர்த்தம் இருந்தாலும் கூட ஒரு மனிதன் இயற்றியது என்பதற்காக மதிப்பே கிடையாது. என்ன மாதிரி ஒரு எழுதின அவ்வளவுதான். ஸலவாத் அப்படி அல்ல, பெருமானார் சொல்லி என்ன மாதிரி ஒரு மனிதன் அல்ல, என்னை விட பல கோடி மடங்கு உயர்ந்த அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தது ஸலவாத்துங்கிறது. இப்படிப்பட்ட ஸலவாத்தை ஓதுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? இந்த ஸலவாத்தை சொல்லிக் கொடுக்கறாங்க. இந்த ஸலவாத்தை ஓதினால் ஒரு ஸலவாத்திற்கு அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ரா ஒரு முறை சொன்னா போதுங்க. ஒரு முறை சொன்னால் அல்லாஹ் நம்ம மீது 10 முறை அருள் செய்கிறான். அல்லாஹ்வுடைய ஸலவாத் நம்ம மீது எத்தனை 10 கிடைக்குதாம். இந்த மௌலிது என்பது நல்ல கருத்து இருந்தாலும் ஒரு நன்மை கிடையாது. எத்தனையோ பாடல்கள் இருப்பது போல பாட்டுக்கு நன்மை இருக்கா? நல்ல அர்த்தமே இருக்கட்டுமே. ஒரு பாட்டு படிச்சா நன்மையா? நல்ல கருத்துன்னு சொல்லிட்டு போலாமே ஒழிய அழகான பாட்டை நான் படிக்கிறேன். ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அது ஏன் திருமறை குர்ஆன்ல ஷைத்தான்ங்கிற வார்த்தை இடம் பெற்றிருக்கா இல்லையா? திருமறை குர்ஆன்ல ஷைத்தான்ங்கிற வார்த்தை எத்தனை இடம் பெற்றிருக்கு? இந்த ஷைத்தான அதுவும் முபீன். ஷைத்தான் உங்களுடைய விரோதின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஷைத்தான் யாருடைய விரோதி? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஒரு ஓதுறான். சொல்லிட்டு இந்த ஷைத்தான் உங்களுடைய விரோதின்னு குர்ஆனை நீங்க ஓதுறீங்க. ஷைத்தான் உங்களுடைய விரோதி. அட ஹின்ஸின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஹின்ஸின்னா பன்றி. இன்னமல் என்ன ஹர்ரம் அலைக்கும் மைத்தத வத்தம வலஹமல் ஹின்ஸீர், உங்களுக்கு பன்றி இறைச்சி அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறாங்க. இந்த இடத்துல பன்றிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தி இருக்கேன். பன்றிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன், ஷைத்தான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன். ஆனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும் இல்லையா? ஏன்னா குர்ஆன் வசனம். குர்ஆன் வசனம் என்பதால் ஒரு எழுத்துக்கு என்ன கிடைக்கும்? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. ஏன் ஷைத்தான் என்று சொன்னாலும் 50 நன்மை. ஷீன் ஏ துவே அலிஃப் நூன் ஷைத்தான் 50 நன்மை அடைஞ்சிரும். ஷைத்தான் ஓதிட்டே போகும்போது ஷைத்தான் இடையில வரும்லங்க. ஷைத்தான் அல்லாஹ்வுடைய விரோதி இருக்கான், ஷைத்தான் யோக்கிய அவன் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கான்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப ஷைத்தான் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு எழுத்துக்கு 10 இருப்பது போல ஷைத்தான் என்று உச்சரிப்பதற்கு கூட ஒரு எழுத்துக்கு 10. ஷைத்தான் சிறப்புங்கிறதுக்கா? படைத்தவனுடைய வார்த்தை என்பதற்காக, நம்மளை படைத்தவனுடைய வார்த்தை. அப்ப ஷைத்தானை சொல்லும் போது கூட நன்மை இருக்கும். ஒரு ஆள் இந்த வசனத்தை ஓதிட்டு போறாரு, இவருக்கு நன்மையா? இன்னொரு ஆள் உட்கார்ந்து என்ன செய்றாரு, ரசூலுல்லாஹ் புகழ்ந்து 1000 தடவை படிக்கிறார், அவருக்கு நன்மையா? நான் கேட்கிறேன், இதை சொல்லுங்க பாப்போம். எத்தனை முறை ஒருவன் மௌலித படிச்சாலும் சரி பாடல படிச்சாலும் சரி நல்ல கருத்தா நன்மையும் அல்ல பாவம் அல்லன்னு சொல்லலாம். நல்ல கருத்தா இருந்தா மௌலிதம் படிக்கலாம். திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. இது நன்மையா பாவமா? நன்மையும் இல்ல பாவம் இல்ல, சும்மா படிச்சிருப்பாங்க. சுன்னத்தும் இல்ல பிதத்தும் இல்ல, நல்ல கருத்தான நன்மை கருதி நான் சொல்லல. எனக்கு பிடிச்சிருக்கு,
ஆனா இதை செயல்படுத்த முடியுமா என்றால் முடியாது. செயல்படுத்த முடியாது. சும்மா படிச்சுட்டு போலாம். செயல்படுத்துறது உரைநடைகளை தான் செயல்படுத்த முடியும். எச்சரிக்கைகள், உரைநடைகள், திருமண புராண வசனங்கள், ஹதீஸ்களை தான் செயல்படுத்த முடியுமா ஒழிய பாட்டை செயல்படுத்த முடியுமா? ஒருத்தன் வந்து உங்க பக்கத்துல பஸ்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது மெதுவா ஜோப்ல கை ஓடுறான். என்ன செய்ய திருட்டுராஸ் அப்படி சொல்ற விட்டு போட்டு திருடாதே பாப்பா ஒன்னா நம்பர் மாக்கான இருப்போம் போல இருக்க டபுள் எட் அடிச்சுவோம். இதான் நடக்கும். கதைக்கு உதவமான கேட்கிறேன். நல்ல கருத்து தான். இப்ப என்ன வணக்க மாட்டாது? நல்ல கருத்து முழுது இல்லையா இருந்துட்டு போதுங்க. என்ன இருந்தா என்ன? முழுக்க முழுக்க நல்ல கருத்து குர்ஆன், முழுக்க முழுக்க நல்ல கருத்து ஹதீஸ். நன்மையும் கூட மறுமையில வெற்றி கிடைக்கும். அது நியாயம். அதை ரைட் நம்ம பேசுறதுக்கு முழுக்க நல்ல கருத்து இல்லையா இருந்துட்டு போதுங்க. சினிமா பால் நல்ல கருத்து இல்லையோ கதைக்கு உதவும். அது மூத்தா போயிட்டான்னு வச்சுக்கோங்க. மூத்தா போயிட்டா என்ன செய்வோம்? கிட்ட போய் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்மளும் மூத்தா தான் போக போறோம். நாம் எல்லோரும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். போனா போயிட்டு போய் துறவிடப்பா, இது போட்டு கவலைப்படுறிய அப்படின்னு சொல்லலாம். அவன் மூத்தாவை அழுதுட்டு கிட்ட போய் நின்னுட்டு போனால் போகட்டும் போட ஒப்பமான தெரியும்மா படிக்காம பாட்டு கேப்பான்ல. கதைக்கு உதவாது, செயலுக்கு உதவாது இது. அதே சமயத்தில் வசனங்களை சொல்லுங்க. திருமறை குர்ஆன் வசனத்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இந்த மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னா அது மனிதனுடைய உள்ளத்தை போய் தைக்கும். நாமளும் மூத்தா போறோம், அல்லாஹ்வின் பக்கம் நம்ம என்ன செய்ய போறோம், போறோங்கிற உணர்வு அவனுக்கு வரும். நல்ல கருத்து நல்ல கருத்துங்கிறானுங்க. நல்ல கருத்தெல்லாம் ஒரு ஆதாரமாக நல்ல கருத்து எத்தனை நல்ல கருத்து இருக்கும். திருக்குறள் நல்ல கருத்து இருக்கும், கெட்ட கருத்து இருக்கும். திருக்குறள் சூப்பர். அன்னைக்கு உலக பொதுமறை திருக்குறள்னு சொல்லுவானுங்க. குப்பை அது. அதுவும் அவன் ஒரு கவிஞனா லூசு. யாரு? திருவள்ளுவர். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு சொல்லியிருக்கிறான். ஒருவன் வந்து கடவுளை வணங்கவில்லை என்றால் அவன் பிறந்து எந்த பயனும் இல்லை. கரெக்டான வார்த்தை, நல்ல கருத்து. கடவுளை வணங்காட்டி அவன் பிறந்ததால் எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறான். கரெக்ட். இந்த கருத்தை அப்படியே தீங்கி பல்ட்டி அடிப்பான். தெய்வம் தொழாள் கொழுனன் தொழுதொழுவாள் பெய்யன பெய்யுமலை. கடவுளை வணங்காத ஒரு பொம்பளை புருஷனை கும்பிட்டா மழை பெய்யென்றால் பெய்யுமா? புருஷனை போய் தொழுங்கிறான். கடவுளை தொழுன்னு ஒரு குரல்ல சொல்லிடுவான். இன்னொரு புருஷனை தொழுன்னு ஒரு பொம்பளையும் அப்படிங்கிறான். அடிமைத்தனத்தை ஏற்படுத்துறாங்க. நல்ல கருத்துங்கிறதுக்காக நல்ல கருத்து சும்மா சொல்லலாமே ஒழிய பின்பற்ற தகுதியானது குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். வேற எவ்வளவு அற்புதமான கருத்தை சொல்லட்டும் கேட்டுக்கலாம். அப்படியா நல்ல கருத்து தலையாட்டு போலாம். அது வணக்க வழிபாடாக இபாதத்தாக நன்மையை தரத்தக்கதாக இருக்காது. நல்ல கருத்து என்று ஒத்துக்கொள்ளலாமே ஒழிய கதைக்கு உதவாது. அதுக்கு ஒரு அல்லாஹ்வுடைய படைச்சவன் அதுக்கு. அதனாலதான் தன்னுடைய தூதருக்கே கூட சட்டத்தை இயற்றும் அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கல. தன்னுடைய தூதருக்கே கூட என்ன செய்யல, கொடுக்கல. அப்ப நல்ல கருத்து என்பது எவ்வளவு மோசமான இருக்கக்கூடிய சினிமாக்களில் கூட நல்ல கருத்து இருக்கு. எவ்வளவு மோசமான, அதாவது ஒன்னா நம்பர் பொய்யன்ட்டையும் நல்ல எண்ணம் இருக்கும், ரொம்ப நல்லவன்ட்டையும் சில தவறான போக்கு இருக்கும். அது மாதிரி தான். ஆனா முழுக்க முழுக்க நல்லது என்றால் குர்ஆன் ஹதீஸ் தான். அல்லாஹ்வுடைய சொல்லும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லும். அது நல்ல கருத்து என்பது சினிமா பாடல்கள் இருக்குது, நாவல் பாடல்கள் இருக்குது, மௌலூதுகள் இருக்குது. தவறான கருத்து என்பது சினிமா பாட்டுல இருக்கு, மௌலூதுல இருக்கு, அதே மாதிரி நாவல் பாடல்ல இருக்கு. இதான் இந்த பாடலுடைய நல்ல லட்சணம். பாடலுடைய லட்சணம் என்னன்னு சொன்னா சூப்பர் கருத்து இருக்கும், அதை குழி தோண்டி புதைக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம உலகத்தில் செஞ்சோன்னு வைங்க, சொல்லுவாங்க நல்ல கருத்துன்ட்டு. உலகத்தில் செஞ்சா என்ன செய்யணும் தெரியுமா? திமிரு பிடிச்சவனு சொல்லுவோம். எதுக்கு இதை சொல்றேன்னா, மௌலூது அழகான கருத்து இருக்குல்ல, ஏகத்துவத்தை ஒரு வார்த்தையில சொல்லுவோம். அதுக்கு அடுத்த அடியில என்ன செய்வான்? ஏகத்துவத்தை குழி தோண்டி புதைப்பான். அதுக்கு அடுத்த அடியில பாட்டுல நீங்க பாட்டா இருக்கிறதுனால தலையாட்டி போறீங்க. இதையே நடைமுறையில் நீங்க செஞ்சு பாருங்க, திமிர பாத்தீங்கன்னா கேட்டேன். இது எப்படின்னா, ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். தெய்வம் என்பது ஒன்றுதான், ஒன்றே குலம் ஒரே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. சரி, நல்ல கருத்தை சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தடியில் என்ன செய்யலாம்? இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார். ஒரு மனுஷன் அதுக்கு முந்தி யார தெய்வம்? இப்போ வந்து தெய்வம் செத்து போச்சாப்போ என்னடா சொல்றீங்கன்னு யோசிக்க. கிறுக்க லூசு பேலு அந்த கவிஞர்லாம் அதான் நினைக்கிறோம். வைரமுத்து கவிஞர் கண்ணாதான் லூசு கிறுக்கு பேலுவோம். அவனை பார்த்த பெருமானார் சொன்ன நான் சொல்லல, கிறுக்கங்கிற கூட இதை விட மோசம் பெருமானார் வார்த்தை சொன்னது. நானே கிறுக்கன்னு சொல்றேன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குஷ்டநோய்க்காரன் இருக்கான்னு வச்சுங்க. குஷ்டநோய் என்பது எல்லா மனிதனையும் பார்த்தா ஒரு அருவருப்பு ஏற்படக்கூடிய ஒரு நோய். அது சீல்கள் சலங்கள் கிட்ட போனாலே அருவருப்பு மனுஷனுக்கு வரும்.
இந்த சீல்களும் சலங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய குஷ்ணநோய்க்காரன் ஒருத்தன் வர்றான், கவிஞன் ஒருத்தன் வர்றான்னு வைங்க, இவன் தேவையில்லைங்கிறாங்க சொல்ல. குஷ்ணநோய்க்காரன் தோல்ல போட்டுருவான், கவிஞன் ஐயோ இப்படி சொல்றாங்க. ஹதீஸ்ல இப்படியே இருக்கு. ஒரு சீல்களும் சலங்களும் ஒரு மனிதனோட உள்ளத்தில் நிரம்பி இருந்தாலும் கவிதை நிரம்பி இருக்கக்கூடாதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏதோ ஒன்று கவிதை தெரிஞ்சிருக்கலாமே ஒழிய, ஏன்னா அதை விட அதாவது அவன் புழுவ மாதிரி பார்க்கணும். இந்த மாதிரி கவிஞர்கள் என்ன செய்யணும், புழு ஒரு எல்லாம் தலைக்கரண்டா அதுல இருக்கணும். இந்த கவி அரங்கத்துல போய் பாத்தீங்கன்னா ஓஹோன்னு கிடப்பான், பாத்திருக்கீங்களா? இவன் அவனை போடுவான், அவன் இவனை கடவுளமா, இவன் சந்திரம்மா குந்திரம்மா, அது போய் பாருங்க. ஒருதனுக்கு ஒருவன் புகழ்ந்து இவன் அவன் கடவுளுமா, அவன் இவன் கடவுளுமா, எவன்டா கடவுள்னு தெரியாது. அந்த மாதிரியான கூத்துதான் இதுல இருக்கும், இந்த கவிதைகள் இருக்கும். அப்ப இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் என்ன செய்ய இருக்கத்தான் செய்யும். ஆனா இஸ்லாம் கவிதைகளுக்கு முதலிடம் தரவில்லை, அனுமதி. நல்ல கருத்துக்களை அனுமதிக்கிறதே ஒழிய அதற்கென்று தனியிடம் தரவில்லை. அது மட்டுமல்ல, அல்லம்னாஹு ஷிஅர, இந்த முஹம்மது நபிக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லைன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் சூரத் யாசீன்ல. இந்த முஹம்மது நபிக்கு என்ன செய்யலாமா, பாடல்களை கவிதைகளை கற்றுக் கொடுக்கவில்லை. பெருமானாருக்கு கற்றுக் கொடுக்காட்டா அது இபாதத்தாக வணக்கமாக இருக்க முடியுமா? ரொம்ப எல்லாம் கேள்வி வேண்டாம், ஒரே கேள்வி. ரசூலுல்லாஹ்க்கு கவிதை தெரியாது, ரசூலுல்லாஹ்க்கு தெரியவில்லை என்றால் அது எப்படி வணக்கமாக இருக்க முடியும்? ரசூலுல்லாஹ் தெரியாத ஒரு வணக்கமா? ரசூலுல்லாஹ் தெரியாத ஒரு வணக்கம் இருக்கா? நல்லதே வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு, அது இபாதத் அல்ல என்பதற்கு இந்த ஒரு கொஸ்டின் போதும். பெருமானாருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை மட்டுமல்ல, அவருக்கு தேவையும் இல்லை. அதை வச்சுக்கிட்டு அல்லாஹ்வை நெருங்க முடியாதுன்னு அர்த்தம். ஏன் பெருமானாருக்கு தேவையில்லைங்கிறானா, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு கவிதை பயன்படாது. சைக்கிள் பயன்படுமா, கார் பயன்படுமா, பிளேட் பயன்படுமா, அது மாதிரி கவிதை. இது வணக்க வழிபாடாக இல்லை. நல்ல கருத்துனா சும்மா சொல்லிட்டு போ, அவ்வளவுதான். இந்த முஹம்மது நபிக்கு நாம் கவிதை என்ன செய்யல, கற்றுக் கொடுக்கவில்லை. அது அவருக்கு தேவையும் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், தெள்ள தெளிவா சொல்லி காட்டுறான். இப்படி சொன்னா மட்டும் இப்படி சொன்னா இப்படி மட்டும் சொல்லல, அடுத்து என்ன சொல்றான், அஷ்ஷுஅராஉ யத்தபிஉஹுமுல் காவூன் அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாதி யஹீமுன் வ அன்னஹும் யகூலுன மா லா யஃஅலூன். இந்த கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள் ஒரு வசனம் சொல்லுது. கவிஞர்கள் ஒரு சூரா இருக்கு, அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்றது கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். ஏன்? போய் பித்தலாட்டக்காரங்க கவிஞர். கவிஞர் யாருங்க? பொய்யும் பித்தலாட்டமும் புரட்டும் தான் கவிஞர்கள்ட்ட இருக்கும். உண்மையெல்லாம் ரொம்ப குறைவு. பொய் இல்லாட்டிலே கவிதை நல்ல இருக்கான்னு அந்த பேரோட சொல்லியிருக்கான். பொய் இல்லாட்டி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சிருக்கான் கண்ணாசன் எழுதுனது. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகுன்னு வைரமுத்து எழுதியிருக்கான். அவங்களை அறியாம உலகை குட்டி போடுவான், நாங்க பொய்யன் பொய்யன் அவனோட ஒத்துக்கிட்டான். இஸ்லாத்துல பொய் ஒத்து வருமா? இஸ்லாத்துல முழுக்க முழுக்க உண்மையான மார்க்கம் இஸ்லாம், அசத்தியம் கிடையாது, முழுக்க முழுக்க சத்தியம். அப்ப இந்த கவிதைகள்ல பொய் புரட்டுகள் இருக்கும். பொய் புரட்டு இருந்தா கூட பரவாயில்ல, இஸ்லாமிய அடிப்படை கருத்துக்களையே தகர்த்தெறியக்கூடிய கருத்துக்கள் நாவல் பாட்டுல இல்லையா, சூப்பர் கருத்து இல்லையா? நான் கேட்கிறேன். இறைவன் அது வேண்டாம். ஒரு கையில் இறை வேதம், மறு கையில் நபி போதம், இரு கையில் நமக்கென்ன தயக்கம், கண்களில் ஏன் இந்த கலக்கம். ஒரு கையில் இறைவேதம், மறு கையில் நபி போதம், இரு கையில் நமக்கு என்ன தயக்கம் அப்படிங்கிறார். இது ரொம்ப அற்புதமா நம்ம சொல்லிட்டு இருக்கோமா? அதுதான். ஒரு கையில இறைவேதம் குர்ஆன், இன்னொரு கையில ஹதீஸ். இந்த ரெண்டு இருக்கும்போது நம்மளுக்கு வேற எதுக்கு, வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்க இந்த பாட்டுல. இதை நாவல் இன்பம் 20 வருஷத்துக்கு முந்தைய படிச்சாரு. இது பாட்டு தலையாட்டின எல்லா படம் சூப்பர் பாட்டு. அதை தாண்ட நாங்க சொல்றோம் குர்ஆன் போதும் வேற வேண்டாம், அடி குத்து வெட்டுன்றான். நாவல் பையன் அடிக்கிற பாட்டு தானே தலையாட்டு போயிருவேன். நம்ம நடைமுறைப்படுத்த சொல்றோம். குர்ஆன் தான் வழிகாட்டி, ஹதீஸ் தான் நம்முடைய செயல்பாடு வழிகாட்டக்கூடியது. அவன் பாட்டுல அப்படி சொல்ல மாட்டான், சும்மா படிச்சுட்டு போய் தலையாட்டு போயிருவானுங்க. அவன் பாடல் என்பது பெருமனை ரசிப்பதற்குள்ளதான், நல்ல கருத்து இருந்தாலும். அப்ப நாவல் பாடல் நல்ல பாட்டு இருக்கும். அல்லாவை நாம் தொழுதால் சுகம் எல்லோமே ஓடி வரும், நல்ல கருத்து. மியூசிக் இல்லாம படிக்கலாம். பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனம் இல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ, பள்ளி செல்ல மனம் இல்லையோ, படைத்தவன் நினைவில்லையோ. பள்ளிகள் பல இருந்தும் பாங்கோசை கேட்ட பின்பும்
ஏன்னா பள்ளிக்கு அவன் எங்கடா போறீங்க, போங்க பள்ளிக்கு போங்க. கரெக்ட் தான், நல்ல கரெக்ட் தான், ஒத்துக்குவோம். இதை வச்சுட்டு நம்ம பள்ளிக்கு போக வேண்டாம். அல்லாஹ் சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னான்னு போவோம். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. பிஜே, லூஹா, எம்எஸ், அல்தாஃபி, நாசர், ரஹமத்துல்லா ஆகியோர் உரையாற்றிய தொழுகையின் முக்கியத்துவங்கள், சட்டங்கள், செய்முறைகள் அடங்கிய ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. அம்மாபட்டினம், அதிராம்பட்டினம், ராஜகிரி ஆகிய இடங்களில் நடைபெற்ற வரதட்சணை ஒழிப்பு மாநாடு. ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. புகை, மது, சூது, விபச்சாரம், வட்டி, வரதட்சணை தீமைகளுக்கு எதிராக ஆற்றிய உரை 6-in-1 டிவிடியில் ஒரு டிவிடியின் விலை 30 ரூபாய் மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்து விட்டது தவறான வாதங்களும் தக்க பதில்களும். சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய ரமலான் மாத தொடர் சொற்பொழிவு. மறைவான ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் உண்டா? சத்தியம் எது, அசத்தியம் எது? இறந்தவர்களால் செவியேற்க முடியுமா? நபிமார்களுக்கு இறைவன் வழங்கியதையன்றி வேறு ஏதும் மறைவான ஞானங்கள் உண்டா? தர்கா, தரீகா வழிபாடுகள் சரியா? மனிதன் கடவுளாகி விட முடியுமா? தவறான கொள்கையில் இருப்பவர்களின் வாதங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அடுக்கடுக்கான தெளிவான சான்றுகளுடன் தக்க பதில்கள் 5 டிவிடிக்களாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இந்த பாட்டை வச்சுட்டு போனீங்கன்னு வைங்க, படாரு நீங்க பள்ளி விட்டு வெளியே வரீங்க. நீர் எங்கே 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 நாகூர் மீரானே, உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானே. சொல்ல வேண்டியது தர்காவை அழிக்க வேண்டியது, அத்தர்ல முங்க வேண்டியது, அடுத்து கூவனத்தில் போய் படுக்க வேண்டியது. கிறுக்கு போயிடுவாங்க. இத மாதிரி எல்லாம் இந்த நடைமுறையில இருந்தா என்ன செய்வோம்? நம்ம சிரிக்கிறோம். நடைமுறையில இத மாதிரி நல்லதும் கெட்டதும் இருந்தா ஒண்ணும் சரி, அது மட்டும் தான் இருக்கணும். ஆனா தப்பு மட்டும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்து இருந்தா திமிருன்னு அர்த்தம். ரெண்டையும் சேர்ந்து வர்றான், அங்க இருந்து வர்றான். நான் பேசாம இருந்தா பிரச்சனை இல்ல. வர்றவன நினைக்கிறேன், வாங்க சிந்தனை மிக்கவரே, அறிவாளியே, வாங்க போடா முட்டை பயில வாடா, அப்ப திமிராடா உனக்கு. அதான் அறிவாளி 2 சொன்ன, அதே எடுத்துக்க. அப்புறம் என்ன முட்டா பயிலன்னு கேட்பான்ல, சும்மா இருந்துட்டு போலாம். அதை விட அறிவாளின்னு சொல்ல வேண்டாம், முட்டா பயிலும் சொல்ல வேண்டாம்லங்கிற. ஒன்னும் நல்லதை சொல்லு, இல்லைன்னா பேசாம இருக்கணும். இது என்ன செய்யறது? நல்லதையும் கெட்டதையும் சேர்ந்து நல்லது இருக்குல்ல, அதே அதிர்த்த கூப்பிடுவோம். நல்லதையும் கெட்டதை ஏத்துக்குவியா? முதுகு எப்படி தலை கொடுக்கணும், வாங்கி 2 அடி போடணும். முதல்ல தலை கொடுத்தா எடுத்து ஒத்துக்குவியா? நீ என்ன பேசுறான்னு தெரியுது. எவ்வளவு கிறுக்குத்தனமான வாதங்களை பாத்துக்குங்க. இப்படி நிறைய கேட்டாங்க, யாமல்ல நிறைய விஷயங்கள் அவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்ப மார்க்கத்தை பொறுத்த மட்டும் நல்லது கெட்டதுங்கிற நல்லதுதான் இருக்கணும். மற்றது நல்லது இருந்தா எடுத்து சும்மா ரசிக்கலாம், ஃபாலோ பண்ண முடியாது. ஃபாலோ பண்ண அவனுடைய இன்னொரு கருத்தை ஃபாலோ பண்ண வேண்டி வந்துடும். நான் இப்ப மாதிரி இத மாதிரி நல்ல கருத்து. அதே மாதிரி சினிமா பாடல் நான் ஏற்கனவே சொல்லி காட்டினேன். 4 ரூபாய் பாடல் எத்தனை நிறைய இருக்குது. மன்னாதி மன்னர் எல்லாம் நிரந்தரமாய் இருந்ததில்லை, மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதர் எல்லாம் நிலைத்ததில்லை, பொன்னான செல்வர் எல்லாம் நிரந்தரமாய் இருந்ததில்லை, புகழோடு வாழ்ந்திருந்த பூமா நிலைத்ததில்லை, பூதலத்தில் இந்த நிலை புரிந்திடாமல் பேசுகிறாய், மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா, மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா அப்படின்றார். மன்னாதி மன்னர் பெரும்பெரும் அரசர்கள்லாம் மூத்தா போயிட்டான், மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதன் போயிட்டான், பொன்னான செல்வர் புகழோடு வாழ்ந்திருந்த ஹூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிட்டாங்க அப்படின்னு சொல்றார். அழகான கருத்து தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? இத ரசூலுல்லாவை விட அவுலியாக்களை ரசூலா மட்ட நிறமன் ஒரு வாட்படுத்துவான். நம்ம என்னை வரட்ட மருந்தொன்று விற்கேது நாகூர் தர்காவிலே, யமனை உயிரை வாங்கக்கூடிய யமனை விரட்டுறதுக்கு நாகூர் கோடு ஓடி போயிடுவாரு, கிட்டே வர மாட்டான். இந்த பிணிக்குண்டு இந்த பிணிக்கில்லை என்று சொல்லாம் மருந்து. இந்த நோய்க்குன்னு கணக்கு இல்ல, தலைவலி, வயிற்று வலி, காய்ச்சல், எய்ட்ஸ், ஹார்ட் அட்டாக் எதா இருந்தாலும் அது இந்நேரம் விற்கும் இந்நேரம் விற்காதென்று சொல்லப்படா மருந்து. ஆஸ்பத்திரி எத்தனை மணிக்கு தொடர்ந்து கேட்க வேண்டாம், 24 hours அப்படின்னு. எய்ட்ஸ் நோய் குணமடையுமா? நாகூருக்கு போனா அங்க போனாத்தான் வருவங்களாம். நாகூர் தர்காவை சுத்தி இருக்கக்கூடிய அங்க போய் படுக்கிற இடத்துல பாத்துட்டீங்கன்னா எய்ட்ஸ் எல்லாம் கொத்த எடுத்த இடம். எய்ட்ஸ்ல இருந்து புற்றுநோயில இருந்து எல்லா நோயும் கொத்த எடுத்த இடம் கொடுத்திருக்கான். யோசிச்சு பார்க்கணும்.
இந்த கவிஞர்களை போய் நல்ல கருத்தை சொல்றாங்க ஒத்துக்க. நல்ல கருத்தை வேணா படிச்சிருப்பா, அத மாதிரி மௌலித படிச்சிருப்போம். சும்மா நல்ல கருத்து இருந்தா பக்தி கிடையாது. பக்தி பரவசத்தோடு பாட இயலாது, வணக்க வழிபாடாக செய்ய முடியாது. அண்ணலிடம் அறிவு வந்து 1000 பாடம் பெறும், பண்பு வந்து நபியிடத்தில் பணிவிடை கேட்டு செல்லும். என்னவென்பேன் ஏந்தலர் சொல்லழகை சொன்னால் முடிந்திடுமோ சொல்வதென்றால் என்றிடுமோ. ரசூலாட்ட அறிவு வந்து பாடம் பெறும், பண்பு வந்து பாடம். அந்த ரசூல பண்பாளர்கள் அறிவாளர்கள் இப்படி சொல்லலாம். இதெல்லாம் என்ன செய்யலாம், சும்மா ரசிச்சு கேட்டு போலாமே ஒழிய என்ன செய்ய முடியாது. இதை நம்ம பின்பற்றக்கூடிய ஒன்றாக என்ன செய்ய முடியாது, ஆக்க முடியாது. அப்ப நாவன்பா பாடல்கள் கூட நல்ல சூப்பர் கருத்துள்ள பாட்டு இருக்கு, படு மோசமான கருத்து இருக்கு. சினிமா பாடலையும் சூப்பர் கருத்துள்ள பாட்டுல என்ன செய்யுது, எத்தனை நல்ல கருத்துல சில வசனங்கள் குர்ஆன் வசனத்தை காப்பி அடிச்சு கூட சில பாடல்கள் இருக்கும். கண்ணதாசனுடைய சில பாடல்கள் எடுத்தீங்கன்னா குர்ஆன்ல நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் ஃபாத்து ஹர்தக்கும் அண்ணா ஷேத்தும்ங்கறானா இல்லையா, உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு விளைநிலங்கள், உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு விளைநிலங்கள். ஃபாத்து ஹர்தக்கும் அண்ணா ஷேத்தும், நீங்கள் விரும்பியவாறு உங்கள் மனைவிடத்தில் வந்து கொள்ளுங்க. அல்லாஹ் நீ தஸ்குனு இலைஹா, நிம்மதி பெற வேண்டும், அமைதி பெற வேண்டும் என்பதற்காக உங்களிலிருந்து உங்கள் ஜோடிகளை படைத்திருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தன்னுடைய ஆற்றலையும் நமக்கு செய்த அருட்களையும் சுட்டிக்காட்டுறான். இது அப்படி ஒரு பாட்டா எடுத்துதான். கையிலே வளையல் எல்லாம் கிளு கிளுன்னு ஆடையிலே, உன் காலிலே கொலுசு ரெண்டும் ஷஜித்தாளம் போடையிலே, கஞ்சிப்பான தூக்கிக்கிட்டு கண்டும் காணாமே சுண்டும் நடை போட்டுக்கிட்டு பொறவளே. இதே மூலம் இருக்கலாம், எடுத்துக்காட்டுறான். அப்புறம் இப்படி ஒரு அடி உடனே அவ கேட்கிறா, அந்த வசனம் குர்ஆன் வசனத்தை அடுத்து அப்படி இருக்கும். காடு வயல படைச்சு நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், பெண்கள் எல்லாம் விளைநிலங்கள் உங்க விளைநிலத்து வாங்குறான்ல, அது சொல்றாவா. காடு வயல படைச்சு கலப்பைய படைச்சான், உன் கண்ணு ரெண்டையும் படைச்சு இந்த கன்னி பொண்ணைய படைச்சான். நெசமச்சான் சொல்லு மச்சான், என்ன மச்சான் அப்படி பாக்குறீங்க, ஏறு கூட்டி சோறு காச்சும் ஆசை மச்சான். மச்சான் படி தப்பு இல்ல, உன் பொண்டாட்ட படிச்சுக்கலாம். அதுக்காக தெருவுல எல்லாம் பொம்பளை படிச்சு போக முடியாது, அவரை ஒரு பொண்டாட்ட படிச்சுக்கலாம், அவனை என்ன செஞ்சுக்கலாம், இப்படி படிச்சுக்கலாம். இது வந்து நன்மையான கிடையாது. இது எப்படி நல்ல கருத்து சும்மா படிச்சுக்கலாமோ அது மாதிரி மூலம் நல்ல கருத்து படிச்சுட்டு போ. அதுக்காக அதை வச்சு காசு சம்பாதிக்க முடியுமா? நான் பாட்டு இது மாதிரி சொன்னா ஒத்துக்குவியா? நல்ல கருத்து ரசூலா போடுறதானே, அப்படியா? நாங்கெல்லாம் ஒரு 10 பேர் உங்க வீட்டுக்கு வர்றோம், நாங்க எல்லாம் 10 பேர் உட்கார்ந்து என்ன செய்யறோம், இறைவனிடம் கையேந்துங்கள் படிங்க. தமிழ் பத்தி கொளுத்தீங்க கருத்து, அதை 5 வருவாங்கன்னு கேட்டு பாரு, ஹராம்ன்றான்றோம். நாலு பாடு தமிழ்ல இருக்கு, நீ அரபில அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கற, யா நபி ஸலாம் அலைக்கும் இருக்குல்லங்க, யா நபி ஸலாம் அலைக்கும், யா ரசூல் ஸலாம் அலைக்கும் படிக்கிற, நீ அரபில படிக்க. அதை 4 ரூபாய் தமிழ்ல வழங்குற மாதிரி சொல்றாரு. அல்லாஹ்வின் தூதரே யா முஸ்தபா அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோரும் போற்றும் யா ரசூல் அல்லாஹ் ஸலாம் அலைக்கும்ங்கறாரு. யா நபி ஸலாம் அலைக்கும் படிச்சு 10 ரூபாய் வாங்கினா இத படிச்சு வாங்கினா என்னன்னு. அதுல வேற இந்த மோல்துல 10 ரூபாய் மட்டும் 100 ரூபாய் மட்டும் 200 ரூபாய் மட்டும் உண்டு அந்த கூத்து. வணக்க வழிபாடு இருந்தா லுஹர் ஒரு 10 ரூபாய்க்கு தொழுமா வைப்போம், ஒரு 15 ரூபாய்க்கு அசல் தொழுமான்னு சொல்ல முடியுமா? அது ரசூலுல்லாஹ் காட்டிட்டு அந்த கூத்தே வராது. இதுல இந்த கூத்தெல்லாம் நடக்கும். மெட்டுகள்லாம் என்ன செய்ய பரவாயில்ல சொல்லப்படும். 10 ரூபாய்க்கு ஒரு மெட்டு ஓதுவாங்க, 20 ரூபாய்க்கு மெட்டுவாங்க. அதுல இந்த வேகமா ஓதுவாங்க, அதுல வார்த்தையை வழங்காது. யா நபி ஸல்லல்லாஹு அலைக்கும், யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைக்கும், யா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைக்கும், ஸல்லல்லாஹு அலைக்கும். இத உங்க அரபிக்காரன் அரபு நாட்டு அந்த மொழிக்காரன் பார்த்தானு வைங்க, தற்கொலை நிக்கும். லாம் அலைக்குமா, அஸ்ஸலாமு அலைக்கும், யா நபி ஸலாம் அலைக்கும் இருக்குல்லங்க, யா நபி ஸலாம் அலைக்கும் பிச்சிடுவாங்க. பிச்சு ஒரு இடத்துல காயல் பண்ணத்துல ஒரு இடத்துல பாட்டு படிச்சிருந்தாங்க, வார்த்தைக்கே அர்த்தம் கண்டுபிடிக்க தமிழ் தான். மரத்தை டிங்கி கொண்டு கூழ்ந்து பார்த்தா மரத்தை பிடுங்கி கொண்டு வார்த்தை, மரத்தை டிங்கி கொண்டு இந்த மாதிரி கூத்து நடக்கும். அதுல மொழி தெரிஞ்சா உங்களுக்கு தெரியும், அந்த மொழியினுடைய வார்த்தையினுடைய மெத்தேடு தெரிஞ்சா இது என்ன கூத்து நடக்குங்கிறது தெரியும். இங்கே சாப்பாடு போடப்படும்னு ஒரு ஹோட்டல் முன்னாடி எழுதி போட்டிருந்தான், இங்கே சாப்பாடு போடப்படும். அது இந்த மாதிரி மொழிக்கு ஒரு அரகர வந்துகிட்டு இங்கே சாப்பாடு போடப்படும் வாசிக்க தெரியாம இங்கே இப்பாடுவோ டப்படும்னு வச்சானோ. இங்கே சாப்பாடு சாவனாவது இங்கே சேர்த்துக்கிற, இங்கே சா போடப்படும் இப்பாடு போ
டப்படும் புரியுமா? இங்கே சா இப்படவோ டப்படும், இங்கே சா இப்படவோ டப்படும், ஏதாவது புரியுதா? யாருக்கா இந்த மாதிரி கூத்துலாம் நடக்கும். இது நல்ல இருக்கா? இந்த மாதிரி பல கூத்துக்கள் இந்த மௌலிதுல இருக்கு. இதுல 10 ரூபா மௌலிது வர, 50 ரூபா மௌலிது வர, 100 ரூபா மௌலிது வர. இந்த மாதிரி வார்த்தையை பிடுங்கிறது ஒரு 10 ரூபா, ஒரு 50, 100 ரூபா, 200 ரூபா வரணும்னா என்ன ஆகும்? அதுல கோரல் நல்ல பாட்டா படிப்பாங்க. إن بيتا أنت ساكنه ليس محتاجا إلى السرج وجهك والله حجتنا يوم يأتي الناس بالحجج يوم يأتي الناس بالحجج பணியில்லாத மார்கழியா படையில்லாத மன்னவரா. இதெல்லாம் ஒரு 50 ரூபா, 100 ரூபா, 150 ரூபாய்க்கெல்லாம் இருக்கு. ஹிந்தி, உருது, தமிழ் எல்லாம் கலந்து வரும். 100 ரூபா மட்டும் என்ன செய்யுது இருக்கு. அதுல வேற ரசிகன் சிவாஜி கணேசன் விரும்புறவர் ஒரு மௌலிது வரவன் அர்த்தம். நான் அவங்க மடமை காலங்கள் ஐயாமல் ஜாகிலியான்னு சொல்லலாம். இஸ்லாம் தவறாக புரிந்து மடமை காலங்கள் மௌலிது இருக்க காலத்துல நாங்கெல்லாம் ஓய்க்கணும். உங்க ஊர் இமாம் கூட இப்ராஹிம் இந்த ஒரு எந்த பள்ளி சொன்னது தக்காத்திர பள்ளிவாசல் இப்ராஹிம் இருக்கார பிள்ளைல நான் ஒன்னா ஓய்னாளுக்கு 2 வரும் கிளையூர்ல. இந்த மாதிரி இந்த மௌலிகள் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு என்ன செய்யணும்? அந்த மெட்டுகள் பல மாதிரிதான் இருக்கும். அதுல 1000, 1500 யாருக்கும் திருப்பி படிக்கணும். விடி மௌலிதுன்னா ஓதுவானுங்க. அது மாதிரி அந்த சிவாஜி அர்த்தம் சொல்லுவாங்க. அதாவது சிவாஜி ரசிக மடமை காலங்கள் இருக்கும்போது நான் சிவாஜி பாடலாத்தான் நம்ம மௌலிது எடுப்பேன். இன்னொரு எம்ஜிஆர் பாட்டு உள்ளவன வருவான், எம்ஜிஆர் பாட்டு எடுத்துருவான். அவனுக்கு பதிலடி நம்ம சிவாஜி பாடல கொடுக்கிறது. இல்ல யார் கலைஞரை ஜெயிக்க வச்சு அவன் தோத்துருவான், எம்ஜிஆரே தோத்துருவாரு. அதான் பாடி காட்டுறேன். அந்த கூத்தை எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, இது ஒரு வணக்க வழிபாடு இல்ல குப்பைன்னு புரிஞ்சுக்கணுங்கிறத பாடி காட்டுறேன். பிராயச்சித்தம் நம்ம செஞ்ச தவறுகளுக்கு அதை எந்த அளவுக்கு இபாதத்துன்னு சொல்லி மக்களை ஏற்றிட்டு இருந்தோமோ இது 1ஆம் நம்பர் குப்பைன்னு புரிய வைக்கணுங்கிறத இப்படி சொல்லி காட்டுறது. அப்ப எம்ஜிஆர் ரசிகனா இருந்தா ஒரு பாட்டு படிப்பாங்க இருந்து آمن تذكر جيران بدي سلمي ما سجد دمعا جرى من مقلة بدمي أم حبت الريح من تلقاء قضيمة وأومال البرق في الماء من نيلمي தங்கத்தோணியிலே அவ்வளவு பாட்டு வந்துச்சுல. அதுல இதெல்லாம் நடக்கும். مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم. அது கையில தோணுங்க. தொட்டால் பூமலரும் இப்படி அடிப்பாங்க அந்த கூத்துக்கு. இது எவ்வளவு கூத்து நடந்திருக்குங்கிற பாத்துங்க. இந்த மௌலிதுங்கிற பேர்ல இபாதத்தா இருந்தா இப்பெல்லாம் நடக்குமா? இதுக்கு அர்த்தத்துக்கிட்டே நான் வரவே இல்லை. ஒவ்வொரு மேடைகளும் பேசும்பொழுது அர்த்தத்துக்கிட்ட வரவே முடிய மாட்டேங்குது. இந்த கூத்து போய் ஃப்ராடுங்கிறது. இந்த மௌலிதுங்கிறது ஃப்ராடுங்க. ஏற்கனவே விஜயத்து ஒரு வழிகாட்டுன்னு சொல்லி முடிச்சிட்டேன். இந்த கூத்து என்ன செய்யும்? ஒன்னு சிவாஜி ஆக்டர் பண்றவனா இருப்பான், சிவாஜி ஒண்ணு அவன் இருப்பான். நான் எங்க தரப்ப சிவாஜி. آمن تذكر جيران بيد سالمي ما سجد دمعا جرى من مقلات بدمي أم حبت الريح من تلقاء قضمة وأومل البرق في ظلمع من علمي நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ ஏன் மயங்கு அதை சொல்லுவாங்க. என்ன 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 இளமி இளமி இளமி. இப்போ உள்ள லேட்டஸ்டோட இருக்கலாம். இப்போ உள்ள பாட்டா கூட இப்ப கவனிச்சு பார்த்தோம்னா எடுத்துடலாம். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் கூட வரும். ஏன்னா டியூன் சரியா தெரியல. ومريضا أنت أعيده عيده قد آتاه الله بالفرج فاز من قد كنت بغيته يته وسام في عرفه درجي وندى بالحب محجته கண்ணாளனை இன்ன பைத்தன் தன்னந்த சாக்கினோ. இப்படி
இந்த மாதிரி இந்த வெறுமனை இந்த இதை கவனிச்சாலே இது ஃப்ராடுன்னு ஒழிஞ்சிருமா? எப்படி ஹிந்தில டைம் ஆயிடுச்சு. तुम रूठा ना करो मेरी जान निकल जाती है, तुम हंसती रहती हो तो बिजली सी चमक चाहती है, 100 साल पहले मुझे तुमसे प्यार था आज भी है और कल भी रहेगा, मौला ये सल्ली वसल तुम रूठा ना करो अमिन तदक्कुरी जीरानिम बीदी सलमी. மன்னம் எங்கும் மேடையுமே தமிழ் பாட்டு, 100 साल पहले हिंदी, मौला सल्ली वसल அரபி. இது மட்டுமா வருங்கிறிய? आमिन तदक्कुर जीरानिम बीदी सलमी मा सजिद दम अंजरा मिन मुqulatin bidami am habbat الريح من تلقاء قاضمة وأومل البرق في ظلماء من نلمي ثاني أيبو. அவங்க மதத்துல வேணா அது பாடலா இருக்கணும், அவங்களுக்கு அது கூடும். இது வருதா இல்ல ஓயிருக்கம் பெதால் காட்டிட்டு இருப்பீங்க. யாரு இது யாருக்கு தெரியும்? ஜீரணிக்க மனசு இபாதத் என்றால் இப்படி வருமா? தொழுகையே நோம்பை இன்னபிற செயல்பாட இப்படி செய்ய முடியுமா? ரசூலுல்லாஹ் காட்டி தந்து வருமாங்க? அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணுக்காவாது. அது போல சினிமா பாடல்கள் எத்தனை ஷிர்கான் அடி இருப்பது போல ஏற்கனவே சொல்லலாம் இல்லையா? அதாவது உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானி, நீர் எங்கே ஷாவல் அது மாதிரி டைரக்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நிறைய வருது. அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் முபிகாத், நபியை பாவத்தை மன்னிக்க கூடியவர் நீதான், பெரும் அழைத்து விடக்கூடிய பாவத்தை நீங்க தான் மன்னிக்கணும். லாகத் பியல் அஸ்பாப் ஃபஜ்து ஹாதல் பாப் வகபிலுல் ஆதாப், என்னுடைய காரண காரியங்கள் எல்லாம் சுருங்கி நெருங்கி விட்டன, கஷ்டமான காலத்திற்கு நான் வந்து விட்டேன், இதோ உங்களுடைய வாசலுக்கு நான் வந்து உங்கள் வாயிலை நான் முத்தமிடுகிறேன். இது போன்ற நிறைய சிறுக்கடிகள். உங்களுக்கு இதுல எவ்வளவு சிறுக்கான அடிகள் கிட்டத்தட்ட ஒரு 30 பக்கம் இருக்குது. இது நான் அர்த்தணிக்க நம்ம அர்த்தணிக்க வேண்டியதில்லையே, நம்ம தௌஹீதுக்கு அர்த்தணிக்க வேண்டியதில்லை. இது சுன்னத் ஜமாத்தை சார்ந்து என்று சொல்லிக் கொள்கிறார்களே மதகுவாதிகள், அவர்கள் போட்ட புக்கில் இருந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சிருக்கேன். அவங்களே அர்த்தம் சொல்லியிருக்கான், நம்ம அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. அவங்களே என்ன செஞ்சிருக்கான் பாருங்க, அர்த்தம் சொல்லிருக்காங்க. அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் முபிகாத், இது மட்டும் சொல்லிக்கிறேன். இழிவையூட்டும் சிறு பிழைகள் யாவும் பொறுப்பது தாங்கள் அன்றோ, அழிவேற்படுத்தும் வன்பிழைகள் அனைத்தும் பொறுப்பது தாங்கள் அன்றோ. நம்ம அர்த்தம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இது 1000 அர்த்தம் இருக்கும், இவங்கள ஒரு அர்த்தம் சொல்றான், அவங்களே அர்த்தம் போட்டான். ரசூலுல்லாஹ் பார்த்து பெரும் பாவத்தை மன்னிக்கக்கூடிய நீர் கஃபிரு அன்னீதுனூபி வாஃப்லி அன் செய்யாத், எண்ணில் நிகழும் பெரும் பிழைகள் யாவையும் மன்னி தருள்வீரே, சின்னஞ்சிறிய தீமைகளை சீராய் பொறு தருள்வீரே அப்படின்னு அவனே அர்த்தம் போட்டிருக்கான். இதை நீங்க வந்து இந்த புக்கை ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், நம்ம அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. இந்த வாரம் அவங்க சுன்னத் ஜமாத் அர்த்தம் போட்டிருக்காரு. அல்லாஹ்விடத்தில் எதையெல்லாம் கேட்க வேண்டுமோ, பாவ மன்னிப்பு, துஆ, பிரார்த்தனை, கஷ்டங்கள், நோயை நீக்குவது, என்ன நோயை போக்குற யாரும் உலவு தக்கூனு சகீமா லதைஹி புராஸ் சகாமி, ரசூலுல்லாஹ் போய் பார்த்தா நோய் தீர்ந்துரும் சொல்றாங்க. இந்த மாதிரி என்ன மைதா மரித்து போவ இஸ்மீன், நான் நோய்வாய்ப்பட்டால் ரப்புல் ஆலமீன் எனக்கு குணத்தை தருகான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதை ஃபாலோ பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த கொள்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மக்களுக்கு சொல்லி எந்த அநியாயத்தை இந்த மக்களை விட்டு ஒதுக்கினார்களோ அந்த அநியாயத்தையும் அந்த ஷிர்க்கையும் பெரும்பாவங்களை எல்லாம் நபிகளாருடைய பெயரை வைத்துக் கொண்டே அந்த அக்கிரமத்தை செய்யறாங்க. இந்த மௌலிதினால பிதாத் என்ற ஒரு வார்த்தையின் மூலமாக மௌலிதத்துக்கு தூர விசேரலாம். இது பிதாத் மட்டுமல்ல, பெருமானார் ஒழிக்க வந்த பெரும்பாவமான இணை வைத்தல் ஷிர்க். ஷிர்க்கை பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க. சுருக்கமா வழங்குறதா இருந்தா பெருமானாருடைய பெற்றோர்கள் இணை வைத்து விட்டார்கள் என்பதற்காக நரகவாதியா இருக்காங்க. அதுக்கு மேல என்ன வேணும்? ஆலமீன், இந்த உலகத்திற்கு அருள்கொடை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அருள்கொடையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இணை வைத்து விட்டார்கள் என்பதற்காக நரகவாசிகளாக இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பராக இருக்கிறார். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பெற்றெடுத்த தந்தை ஷிர்க் செஞ்ச நரகவாதியாக இருக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பாராட்டி சொல்றான், வகையில் அதுகுலன்னார மஅத்தாகிலீன், போங்கடி நரகத்திற்கு என்று அந்த இரண்டு நன்மாருடைய மனைமார்களுக்கு சொல்லப்பட்டுதான். போங்கடி நரகத்திற்கு ஷிர்க் வச்சதுனால இணை வச்சுட்டா, இந்த குடும்பாவத்தை செஞ்சுட்டா, நபியினுடைய அத்தாவா இருந்தாலும் சரி, நபியுடைய அம்மாவா இருந்தாலும் சரி, நபியினுடைய பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, அல்லாஹ் பார்க்க மாட்டாங்க. அவ்வளவு விருப்பம் அல்லாஹ்க்கு.
இப்படிப்பட்ட பெரும்பாவங்கள் மலிந்து கிடக்குது. இன்ஷால்லா அந்த கேள்வி பதில் பகுதியில் பிஜே அவர்கள் கேள்வி பதில் சொல்லும் பொழுது இந்த மோதில் உள்ள வாசகத்துக்குள்ள அர்த்தங்கள் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. எனக்கு டைம் முடிஞ்சிட்டதுனால இப்போ நான் முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044252152226 الله